என்னடா இந்த ஸ்டிக்கர் இப்போ தானே ஒட்டினீங்க அதுக்குள்ளே பிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? நாளன்னைக்கு ஜோஷியோட பர்த்டே. ஸோ நான் வந்து ஃபுல்லாக பர்பிள் கலரில் டெக்கரேஷன் பண்ணலான்னு இருக்கேன் இந்த ரூமை. ஸோ அதனால இந்த வால் மட்டும், மற்ற வால்லாம் நல்லா இருக்குது. ஸோ இந்த வால் மட்டும் நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஸோ இந்த வாலில் ஃபுல்லாக பர்பிள் கலர் பெயிண்ட் வச்சு ஃபுல்லாக பர்பிளாக டெக்கரேட் பண்ணலான்னு ஒரு பிளானு. ஸோ அதனால் பெயிண்ட் அடிக்க போகிறேன், நானே அடிக்க போகிறேன். கைஸ், இந்த ஸ்டிக்கர் பிரிக்கிறது ஈஸின்னு நினச்சிருந்தோம், எங்களுக்கு எடுக்க தெரில. ஆனால் அது பிரித்து முடிக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் ஊற்றி அதை ஊற விட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் வெற்றியும் எடுத்தோம். இப்போ தான் முடிஞ்சுது இது. கைஸ், ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒயிட் பெயிண்ட் தச்சிக்கலாம். வந்துச்சுடா. ஓ மை காட், கொஞ்சம் தண்ணி ஊற்றணுமே. கைஸ், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். என்னத்த பண்ணோன்னே தெரியாம பண்ணிருக்கேன். கைஸ், என்ன கைஸ் மிக்ஸே ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு அடிச்சு பார்ப்போம் கைஸ். கைஸ், மிக்ஸ் ஆகலாதான் கையை விட்டேன். என்னடா இது? ஃபால்ட்டா நான் ஃபால்ட்டா? அதே இப்போதைக்கு ஒரு கோட்டிங் அப்படியே அடிச்சு விட்டுறேன். இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சாமா? ஆமாம்ப்பா, எஃபர்ட்ஸ் பண்ணணும், லவ் பண்ணணும், உனக்கு புரியும். பாரு, நீயும் பண்ணுவ. ஜோஷிக்கு பிடிஎஸ்னால் ரொம்ப பிடிக்கும், அதனால பர்பிள். கைஸ், முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கலர் அடிச்சிருக்கோம். ஃபினிஷிங் பார்ட் தான் நமக்கு முக்கியம். இது சும்மா உள்ளே தான், இதை மறைக்கிறதுக்கு தான் அதை அடிச்சிருக்கோம். ஃபினிஷிங் வந்து நாளைக்கு பண்ணிடுறோம். இன்றைக்கி இதை முடிச்சிடுவோம். இப்போது ஒயிட் பெயிண்ட்லாம் காஞ்சிச்சு. இப்போ இதில் ஒயிட் இன்னொரு வாட்டி அடிச்சுட்டு பர்பிள் அடிச்சிடலாம். ஓகே, நேற்று நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். இதுவில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அப்படியே மிக்ஸ் பண்ணாமலே இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணால் எப்படி அது மிக்ஸ் ஆகும்? இன்றைக்கி பிடிச்சிடுறேன். ஓகே கைஸ், காஞ்சிச்சு. இப்போ பர்பிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி கொஞ்சம் கரெக்டாக தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பர்ஃபெக்ட். ஓகே, 3, 2, 1. ஓ மை காட். வெற்றிகரமாக ஒரு கோட்டிங் முடிஞ்சிச்சு. இப்போ ரெண்டாவது கோட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கைஸ், ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெயிண்ட் அடிச்சு முடிச்சிட்டோம். ஸோ மீதிலாம் நாளைக்கு தான் தெரியும். மீதி நாளைக்கு என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் இந்த இடத்துல அப்படின்றத ஒரு வீடியோவாக போடுறேன். ஜோஷி ரியாக்ஷன் எப்படி இருக்குன்றதையும் நான் ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போ வரையும் எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். இது பெரிய விஷயமும் இல்லை, ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம். பாய்.